நீலாங்கரை வீட்டில் எனக்கு தங்குறதுக்கு அனுமதி வேணும், விஜய் அனுமதிக்க மாட்டுறாரு. அது எப்படி அனுமதிப்பாங்க? அது யார் டுபா கொடுங்க? அது பொண்ணு ஏமாத்துற ஃப்ராடு. இது ஆலயம் இந்த வீட்டில் விஜய் வீட்டில் இல்லைன்னு தான் போடுது. அது விஜய் வீடு தான். அது அவரை வாடகை விட்டாரா? இந்த வீடு என்ன வந்து மேல் வாடகை விட்டு வச்சுக்க ஜாலியாக இருக்குது. வா தங்கு, இங்கேருந்து கோட்டைப்போ கேசப்பாரு பேசி எதாவது பண்ணு. அதே நீலாங்கரை பங்களா தான் உனக்கு வேணுமா ஒரு ஆளுக்கு? விஜய் வந்து இஷ்டம் ஆகிடாப்போ. தோளில் கை போட்டுக்கிட்டு வந்தால் பரவாயில்ல, கையை பூச்சிட்டு வந்தால் பரவாயில்ல. பொக்கையை கூட அவர் தான் கொண்டு வந்தார், அந்தம்மா கொண்டு வரலையே. விவாகரத்து வாங்கிட்டீங்க, எது வேணா பண்ணலாமே. விவாகரத்து தேவை. எதுக்கு விவாகரத்து? யாருக்கு விவாகரத்து? எதுக்கு விவாகரத்து? அவங்க தான் கேஸ் போட்டிருக்காங்களா? அவங்க கேஸ் போட்டு அந்த கேஸ் நிற்குமா? அது இந்த கேஸ் அடுத்தது எப்படிலாம் எங்கேயும் போகாது. இந்த கேஸு சங்கீதா மூஞ்ச கரிய பூச்சி தான் போகும். இல்லை, ஆனால் இப்போ வேறு வழியே இல்லாமல் பிஜேபி கூட கூட்டணி வைக்க போகிறாரு தகவல் வருது. பவன் கல்யாணம் வச்சு டீலிங் பேசிக்கிட்டு இருக்காங்க. இல்லை சிரஞ்சீவி கட்சி மாதிரி ஆயிரும் பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி. ஏங்க ஒரு விஷயங்களுக்கு மோடி ஆட்சியில் இருக்காரா இல்லையானே தெரியாது. நான் ஒரு 3 வாரம் தெரியும். அங்கே செயல்படுறது எல்லாமே வந்து உள்துறை மினிஸ்டர் நம்ம அமித்ஷா தான். மோடியே வேலை இல்லாமல் போகுது கொஞ்ச நாளில். மோடி பண்ணுறது எல்லாமே அமித்ஷா பார்க்குறாரு. அமித்ஷா எதையும் பண்ணுறது கிடையாது. ஆனால் மோடி தான் வந்து எல்லாம் பண்ணுறாரு. அதான் அமித்ஷா பார்த்து விடுறாரு. நாளைக்கு வந்து மோடிக்கு பவர் காரணிலேருந்து அமித்ஷா முடிவு பண்ணலாம். சரி, இப்போ நாளைக்கு டிவிக்கே பிஜேபியோட கூட்டணி வைக்கிற நிலைமை வந்ததுன்னா உங்களுக்கு ஓகேவா? அதெல்லாம் இங்கே ஏற்றுப்பீங்களா? விஜய் அப்படி தான் வரும், வேறு ஒன்றும் வழி இல்லை. இப்போ அது வந்து ஆமாம்மா, அது இப்போ எப்போவுமே ஏடிஎம்கே பிஜேபி 3 தான் கூட்டணி வரும். 3 தான் கூட்டணி. ஆமாம், அதெல்லாம் டவுட் இல்லை. ஓகே, அதெல்லாம் டவுட் இல்லை. ஏன்னா விஜய் வந்து பாஜகவை எதிரின்னு சொல்லியிருந்தாரு. எப்படி கூட்டணி வைக்க முடியும்? அது வேற வழி இல்லாதனால போறாரா? அப்போ அவங்க சரண்டர் ஆகுறாங்க. நான் எல்லாத்தையும் வாபஸ் வாங்க. இல்லை எதுக்கு இப்போ நான் உங்களுக்கு திட்டத்திட்டு தான் நீங்கள் என்ன சரண்டர் ஆகுங்க. அதே மாதிரி வந்து அவங்களுக்கு வந்து கூட்டணி வேணும். இப்போ அவங்களுக்கு திமுக காலி பண்ணும். பிஜேபி திமுக காலி பண்ண என்ன பண்ணும்? அப்போ விஜய் எடப்பாடி இழுக்கணும். 2 இழுத்தா திமுக ஆட்டோமேட்டிக் காலி. இதுதான் அவங்களுடைய பிளான். பட் அது உள்ள விஷயம் உள்ளே பேசி தான் இருக்காங்க. அது போயிட்டு தான் இருக்குது. ஓகே, அவருடைய விவாகரத்து வழக்கு என்னாச்சுன்னா, இப்போ ரீசெண்டாக வந்து அவங்களோட மனைவி திரும்பவும் ஒரு மனு கொடுத்துருந்தாங்க. நீலாங்கரை வீட்டில் எனக்கு தங்குறதுக்கு அனுமதி வேணும், விஜய் அனுமதிக்க மாட்டுறாரு அப்படின்னு. அது எப்படி அனுமதிப்பாங்க? அது யார் டுபா கொடுங்க? அது பொண்ணு ஏமாத்துற ஃப்ராடு. இது சங்கீதா. அது எப்படி? நீ எந்த வீட்டுக்கு வந்த? சாலிகிராமம் வீட்டுக்கு வந்த? நீ கல்யாணம் பண்ணி எங்கே வந்த? கல்யாணம் பண்ணி வரும்போது விஜய் எங்கே இருந்தா? சாலிகிராமத்தில் வந்தா. நீ எங்கே கல்யாணம் பண்ண? விஜய் எங்கே இருந்தா? அப்படி சாலிகிராமம். அந்த வீட்டை கேளு, அது நியாயம். அவங்க அப்பா அங்கே இருக்காரு, அவங்க அம்மா இருக்காங்க. அந்த வீடு சும்மா தான் இருக்குது. பிள்ளையை விட்ட, புருஷனை விட்ட. ஆனால் நீலாங்கரை 500 சொத்து மட்டும் உனக்கு வேணும்னா, நீ பணக்காரி பருப்பு கிருப்புன்றாங்கள உடனே. அப்போ நீ பணக்காரி தானே, எதுக்கு அந்த நீலாங்கரை வீட்டை கேட்குற? நீ ஒரு 1 லட்ச ரூபாய் வீடு வாடகை எடு ராஜாமான்புரத்தில். அவங்க தங்க இடம் இல்லைன்றாங்களே. எனக்கு தங்க இல்லை, காசு இருக்குல்ல, வீடு வாடகை எடுத்து கேஸை போட்டு நடத்து. சரி, அவங்க ஓகே. பசங்க என்ன பண்ணுவாங்க? பசங்க தந்தே தான் இருக்காங்க. பசங்க உங்க கூட இல்லை. பசங்களை விட்டு நீ உன் ஊருக்கு போயிட்ட. விஜய் வந்து அவர் வேலையை பாரு. பசங்க தந்தே தான் அவங்களோட லைஃப்பை பார்த்துருக்காங்க. நீ பசங்களை சேர்த்து குழந்தைங்களா? கை குழந்தைங்களா? பசங்களையும் விஜய் பார்த்துக்க மாட்டாரு, கண்டுக்க மாட்டாருன்னு பார்த்துக்காம இப்போ விஜய் எப்படி போய் விஜய் போய் வளர்றாங்க? இவங்க மேலே பார்த்துக்கிறாங்களாப்பா? இவங்க கூட வச்சு பார்த்துக்கலாம். என்ன கை குழந்தையாது இவங்க பார்த்துக்கிறதுக்கு? கை குழந்தையாது பசங்க சொல்லு. 26 வயசு ஆகுது சஞ்சய்க்கு. இந்த பொண்ணுக்கு வந்து பெரிய வயசாகுது. நீ தனியாக இருக்க, விஜய் தனியாக அப்படிங்கிறது. அவங்க வேலையை பார்த்துக்கிறாங்க. நீ ஏன் பசங்களை ப்ளைம் பண்ணி காட்டுற? அவன் சாலிகிராமம் வந்து என் சாலிகிராம வீடை கொடுங்க, நான் கல்யாணம் பண்ணி போடும்போது அங்கே தான் பூந்த வீடுங்க. அது அங்கே இருந்து நான் பார்த்துக்கிறேன். ஏதாவது கேளு, இது உன்னை யாருக்க வேணாம். நாங்கள் அதே நீலாங்கரை பங்களா தான் உனக்கு வேணுமா ஒரு ஆளுக்கு? நான் விஜய் என்ன விஜய் வந்து இஷ்டம் ஆகிடாப்போ. விஜய் வேணாம், ஆனால் விஜய் சொத்து வேணும். அது என்ன நியாயம் இது? அப்போ எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணி அரவணைச்சு எடுத்துக்கும் விஜய் நான் எடுத்து போய் என்ன பண்ண போகிறாரு? இல்லை, விஜய் இப்போ த்ரிஷாவுடைய சேர்ந்து வந்தது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குல்ல. இந்த விவாகரத்து வழக்கு இருக்கும் போதே விஜய் வந்து த்ரிஷா கூட சேர்ந்து வந்தால் பொண்டாட்டியாக வந்தாரா இல்லை வந்து வந்தாரா? ஒன்றும் இல்லையா, ஃப்ரெண்டாக வந்தாங்க. தோளில் கை போட்டாங்களா, கையை பூச்சி வந்தாங்களா? இழுத்து இப்போ ஜெயரவி கட்சி இழுத்துட்டு வருது. தனுஷ் ஒரு பொண்ணு இழுத்துட்டு போகிறாரு. எல்லாம் இழுத்துன்னு போய் இழுத்துன்னு வந்தாரா, தொட்டுன்னு வந்தாரா? தோல் அவங்களாம் வந்தாங்க, இவங்களாம் வந்தாங்க ரிசப்ஷன் இருந்தாங்க, போனாங்க, அவ்வளோதான். இது வந்து எப்படி நீ வந்து அது பொருத்தம் பேச முடியும்?
தோளில் கை போட்டுட்டு வந்தால் பரவாயில்ல, கையை பிடிச்சிட்டு வந்தால் பரவாயில்ல. பொக்கையை கூட அவர் தான் கொண்டு வந்தார், அந்த அம்மா கொண்டு வரலையே. ஒரே காரில் தானே வராங்க 2 பேரும். கார் ஒரே கார், அவங்க கார் இல்லாமல் இருக்கலாம், இல்லை வர வழியாக இருக்கலாம். பிக்கப் பண்ண போனால் பிக்கப் பண்ணுவேன். அது எப்படி ஜோடி போட்டு பேச முடியும்? புத்தி இல்லை இவங்கள சொல்கிறவனுக்கு, கேட்குறவனுக்கு புத்தி இல்லை. தோளில் கை போட்டு கையை பிடிச்சிட்டு வந்து போஸ்ட் கொடுத்துட்டு தோணை கை, அவங்க பாட்டு வந்தாங்க, இறங்கினாங்க, பொக்கை கொடுத்தாங்க, அதனால் தனியாக போயிட்டாங்க, முடிஞ்சு போச்சு. இன்னொன்று அப்படியே வந்தால் என்ன தப்பு? ஜெயலலிதா வந்து எம்ஜிஆர் கூட இல்லையா? ராசாத்தி அம்மா வந்து கலைஞர் கூட இல்லையா? மனைவி துணை தப்பா? 2 பொண்ணு 3 பொண்ணு வழக்கம் இல்லையா இப்போ இன்னைக்குள்ள ஜென்ரேஷன்ல? இல்லை, விவாகரத்து வாங்கிட்டீங்க, எது வேணா பண்ணலாமே. விவாகரத்து தேவை. எதுக்கு விவாகரத்து வாங்க? யாருக்கு விவாகரத்து? எதுக்கு விவாகரத்து? அவங்க தான் கேஸ் போட்டிருக்காங்களா? அவங்க கேஸ் போட்டு அந்த கேஸ் நிற்குமா? அது எப்படி கேஸ் போட்டு விவாகரத்து வாங்கி தான் வாழ்க்கணும்னா ஒருத்தர் வாழவே முடியாது. பாம்பேல அப்படி தான் நடக்குதா? விவாகரத்துலாம் ஒரு விஷயமே கிடையாது. இன்னொன்று அவங்க சேர்ந்துலாம் வாழல, சேர்ந்து நடித்தாங்க, சேர்ந்து போனாங்க. சேர்ந்து நடிச்சது சேர்ந்து போனது தப்பான உறவுனா அப்போ எல்லா கூட நடிக்கிறாரு. அர்ஜுன் கூட நடித்தார், திரிஷா கூட நடித்தார், அதுக்கப்புறம் வந்து அவர் போய் இப்போ சங்கீதா கூட நடித்தார், சுவாதி கூட நடித்தார். அப்போ அதெல்லாம் வந்து இது பண்ண முடியுமா? வந்த வாழ்ந்த புள்ள பெற்ற சேர்ந்து வாழல விட்டு போயிட்டேன். விட்டு போனால் போயினேரு. அதை விட்டு வந்து நீ அவர் வீடை கொடு, அவர் உருவை கொடு, உறவை கொடு, எப்படி ஆக முடியும்? வா, மாமனார் வீடு இருக்குது, உன் புருஷன் வீடு சாலிகிராமம் இருக்குது. விஜய் இல்லைன்னு தானே போடுது வீட்டில். சாலிகிராம வீட்டில் விஜய் இல்லைன்னு தான் போடுது. அது விஜய் வீடு தான். அது அவரை வாடகை விட்டாரா? இல்லை வீடு என்ன வந்து மேல் வாடகை விட்டு வச்சுக்க, ஜாலியாக இருக்குது. வா தங்கு, இங்கேருந்து கோட்டைப்போ, கேஸை பாரு, பேசு, எதாவது பண்ணு. அது ஒரு நிலாக்கார வீடு உனக்கு இதுக்கு. இது வந்து ஓப்பன் ஆகுது, அது லோனில் இருக்குது, பேங்க் லோன் இருக்குது, அடமான் இருக்குது. அந்த வீட்டில் நீ அவ்வளோ பெரிய பேங்கில் உனக்கு இதுக்கு. அப்போ யார் அது? இது சேர்ந்து இருந்து கேட்டாலே கொடுக்க மாட்டாங்க. அந்த காலத்தில் சேர்ந்து இருந்து கேட்டாலே கொடுக்க மாட்டாங்க, பிரிஞ்சு கேட்டால் எப்படி கொடுப்பாங்க? நிச்சயமா சார். இந்த கேஸ் அடுத்தடுத்து எப்படி போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம். இந்த கேஸ் அடுத்தது எப்படிலாம் எங்கேயும் போகாது. இந்த கேஸு சங்கீதா மூஞ்ச கரிய பூச்சி தான் போகும். போங்களேன், தமிழ்நாட்டை இயக்கிறதும் சென்ட்ரல் கவர்மெண்ட் இயக்கிறதும் மத்திய அரசு தான். மத்திய அரசு நினச்சாதான் எல்லாமே. மத்திய அரசு சரண்டரானா காலி, எல்லாத்தையும் காலி பண்ணுறோம். புரியுதா? மத்திய அரசு சரண்டரானா எல்லாத்தையும் காலி பண்ணுறோம். அதான் மத்திய அரசு சரண்டர் ஆகணுமா வேணாமான்னு விஜய் யோசிக்கணும். பட் விஜய் யோசிப்பார். விஜய் அறிவு சார்ந்தவர். இப்போவும் சொல்லுவேன், முதல் வீடியோ சொன்னதான் இன்றைக்கும். விஜயெல்லாம் சாதாரணமெல்லாம் எடை போடவே கூடாது. தங்கம் கொடுக்க முடியுமா? அது தர முடியும், சிலிண்டர் தர முடியுமா, இது தர முடியுமான்னா கேட்கறதுல முட்டாள்தனமான விஷயம். ஏன்னால் ஊழல் பண்ணாமல் இருந்தாலே எல்லாமே அள்ளி கொடுக்கலாம். ஊழல் செய்யாத அரசியல்வாதி எல்லாமே அள்ளி கொடுக்கலாம். விஜய் ஊழல் பண்ணுற ஆள்லாம் கிடையாது, ஊழல் பண்ணுற ஆள் கிடையாது, ஊழல்வாதிக்கு சப்போர்ட் போகிற ஆளும் கிடையாது விஜய் பொறுத்த வரைக்கும். புரியுதா? ஏன்னா வந்து நான் வந்து தமிழ் சினிமாவில் முதல்ல வந்து ஷூட்டிங்கு பூசிங்க உடச்சோன்னு 1/2 பவுன் மோதிரம், செயின், இந்த ப்ரெஸ் ஐட்டு அப்படி சொல்லி 65, 70, 120 டெக்னீஷியன் நான் தான் முதல்ல கொடுத்துருக்கேன். நான் பண்ண அந்த சுல்லான், கஜினி படம், ஸ்ரீ படம், அந்த டைமில் எல்லாமே எல்லா நடிகரையுமே பூசி உடைக்க அன்றைக்கி எல்லாத்தையுமே வந்து இது கொடுப்பாங்க. 1/2 பவுன் மோதிரம் போடுவாங்க. ரஜினி போடுவார், கமல் போடுவார், எல்லா நடிகையும் போடுவாங்க. இப்போ தான் அது இல்லை, வழக்கம் இப்போ தான் இல்லை. ஆனால் அப்போ எல்லோரும் பூசி உடைக்கும் போது லைட்மேன்லேருந்து, மேக்கப்மேன்லேருந்து, காஸ்டியூம்லேருந்து, ஆர்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து, அசிஸ்டண்ட்லேருந்து, கேமரா எல்லாத்தையுமே 1/4 பவுன் மோதிரம், 1/2 பவுன் மோதிரம், செயின், ப்ரெஷர் போடுவாங்க. பிதாமன் படத்துக்கு நான் லீ மடை ஹோட்டலில் வச்சு எல்லாத்தையும் 5 பவுன் நகை போடுவேன். நான் விஏ துறையும் நான் விஏ துறை தான் ப்ரொடியூசர், நான் உங்களுக்கு கோ ப்ரொடியூசர். எல்லாத்தையும் 5 பவுன் நகை போட்டுருக்கோம். மொத்தம் 60 பேர் கொடுத்துருக்கோம் பிதாமன் படத்தில். இது சாத்தியமான சாத்தியம். ஏன்னா அன்னைக்கு விலை கம்மி கொடுத்தோம். இன்றைக்கி வந்து கொள்ளையடிக்காத அரசு. இன்றைக்கி போய் ஸ்டாலின் போய் கேட்டானா இடம் இது இந்த கவர்மெண்ட் இந்த இதில் தருவாங்க. ஸ்டாலின் தெரியாதா எங்கே நகை விற்கிது? இப்போ மோடிக்கு தெரியாதா தங்கம் எங்கே சொல்லுங்கன்னு? நாளைக்கு போய் 10 கிலோ வாங்கி தானம் பண்ண முடியாதா? தானம் பண்ணலாமா? பண்ண முடியாதா? பண்ணலாம். தானம் பண்ணல. அதேமாதிரி விஜய் இந்த கொள்ளையடிக்க வராரு. நாளைக்கு போய் ஏழை மக்கள் கல்யாணத்துக்கு செலவுக்கு, ஏழை பொண்ணு கல்யாணத்துக்கு என் லெவலுக்கு
என் வீட்டில் பெயிண்ட் அடிக்கிறான், பிளம்பர் வேலை செய்கிறான், அதே போல் வந்து கார்பெண்டர் இருக்கான். அவன் பொண்ணுக்கு நான் தாலி எடுத்து கொடுத்துருக்கேன், கூரை பழம் எடுத்து கொடுத்துருக்கேன் இலவசமாக. சம்பளம் தனி, இது தனி. இப்போ 5 வருஷம் முன்னாடி என் லெவலுக்கு 10 பேர் கொடுக்கும்போது நான் 1 ரூபா கொடுப்பேன். என் லெவலுக்கு கொடுக்கும்போது விஜய் லெவலுக்கு நலிந்த குடும்பத்துக்கு தாலிக்கு ஒரு செயின் நகை கொடுக்க முடியாதா? கொடுக்கலாம் அவரால். மொத்தமாக லாட்டாக ஆர்டர் பண்ணால் வரப்போகுது, வந்து எல்லாத்தையும் தானம் பண்ண போகிறது. அது வந்து இன்கம் டேக்ஸ் வராது, அது வந்து இதில் வரும், ட்ரஸ்ட்டில் வரும். தானம் பண்ணுறது ட்ரஸ்ட்டில் தான் வரும், அது வந்து டேக்ஸ் வருமா? அதனால் விஜய் வந்து 6 சிலிண்டர் 5 சிலிண்டர் இருக்குதா 10 சிலிண்டர் தேவை. விஜய் கொள்ளையடிக்க வராமல் அரசாங்கத்தில் வர காசை எடுத்து அப்படியே மக்களை தானம் பண்ணால் இது சாத்தியம். அது மக்கள் இது சாத்தியமான விஷயம். ஓகே சார். புரியுதா? அவருக்கு சம்பாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை, சேர்த்து வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. புள்ள வளர்ந்து டேரக்ட் ஆகிட்டான், நீ 1 கோடி ரூபா சம்பளம் வாங்குறான், பொண்ணு வந்து வேறு ஆகி கல்யாணம் ஆகி போயிடும், பொண்டாட்டியை போகிறான். அப்போ இந்த அப்பா அம்மா காசு தேவையில்லை, ஆல்ரெடி கோடி சொல்கிறார். அப்போ மக்கள்கிட்ட பதவியில் உட்கார்ந்தப்போ அந்த காசை என்ன பண்ண போகிறாரு? வரவ காசை என்ன பண்ண போகிறாரு? மக்களுக்கு தானம் பண்ணுறது தானே ஒரு கொள்கை. அது தானமாக பண்ணுவார் விஜய். ஓகே சார். அதே மாதிரி சாத்தியம் இல்லாமல் ஆகும். அதே மாதிரி சொல்கிறது எந்த பைத்தியம் சொல்கிறது? முடியும் முடியாது முடியும், இவனுக்கு என்ன தெரியும் உங்களுக்கு? உங்கள் கருத்துக்களை பயந்துக்கிறதுக்கு ரொம்ப நன்றி சார். ஓகே ஓகே சார்.